ஹாய். சமையல் எப்படி இருந்தாலும் இல்ல என்னதான் சமைச்சு கொடுத்தாலும் சேட்டனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, சாப்பிட்டுருவாங்க. ஆனா பிடிக்கவே பிடிக்காதது இந்த யூனிவர்சல் பிரச்சனையான ஏலக்காய் தான். நாட் ஒன்லி ஏலக்காய், ஆல் ஹோல் ஸ்பைசஸும் பிடிக்காது. ஃபிளேவர் வந்து ரொம்ப இஷ்டம். பட் அதுவே சாப்பாடுல வந்து இருந்து தெரியாம கடிச்சிட்டா போதும், சாப்பிடவே கஷ்டப்படுவாங்க. அதனால நான் கண்டுபிடிச்ச மெத்தட் தான் இது, கரம் மசாலா. எல்லா ஹோல் ஸ்பைசஸையும் வெறுமனே கடாயில சேர்த்துட்டு வாசனை வர அளவுக்கு வறுத்து ஆற விட்டு பவுடர் பண்ணிட்டு கண்டெய்னர்ல வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன். பிரியாணி, புலாவ், அப்புறம் நார்மல் நான்வெஜ் ஐட்டம்ஸ், வெஜ்ஜு குருமா எல்லாத்துலயும் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறதா வழக்கம். ஃபிளேவர் நல்லா இருக்கும். கரம் மசாலா காலி ஆயிட்டு 3 நாள் ஆயிட்டு, அதனால ஃபர்ஸ்ட் வேலை எல்லாத்தையும் வறுத்து ஆற விட்டுட்டேன். இன்னைக்கு சேட்டன் லஞ்சுக்கு மண்ணீரலும் இதே தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கிளீனும் செஞ்சு கொடுத்துட்டு மண்ணீரல ரோஸ்ட்டும் செஞ்சு கொடுத்தாங்க. ரெண்டையும் ரோஸ்ட் பண்ண வேணான்ட்டு நான் ஹார்ட்டா கிரேவி செஞ்சுட்டேன். கிரேவி பண்றதுக்கு குக்கர்ல வந்து சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணதும், பச்சை மிளகா, மசாலாலாம் சேர்த்து 2 விசில் வந்ததும் லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே சூப்பராக வந்துடும். அப்புறம் தாளிச்சு இன்னும் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கி மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதங்கினதும் வேக வச்ச ஹார்ட்டை கொட்டி நல்லா கிளறி 10 நிமிஷம் கொதிக்க விட்டு அடிச்சா கிரேவி ரெடி ஆயிடும். அப்படி சூப்பராக லஞ்சு முடிச்சாச்சு. இன்னொரு மீட் பண்ணிட்டா. பை.